நாம் வருடம் முழுக்க எத்தனையோ பண்டிகைகளை கொண்டாடினாலும் நமது வாழ்வியலோடு கலந்த ஒரு இனிய நாளாகவும் தமிழர்களுக்கே உரிய திருநாளாகவும் இருப்பது பொங்கல் திருநாளே. தமிழகத்தின் தனி விழா, பண்பாட்டு பெருவிழா, மனித குலத்தின் மாண்பையும் தமிழர்கள் மனிதர்களை மட்டுமல்லாமல் விலங்குகளையும் சமமாக நேசிக்கும் அறத்தோடு வாழ்பவர்கள் என்று உலகுக்கு உணர்த்தும் உன்னத விழா. அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடும் இல்லா இனிய திருநாள் தான் பொங்கல். 4 நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளின் முதல் நாளாக வருவதுதான் போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாசகத்திற்கு ஏற்ப பழமைகளை பக்குவமாய் வழி அனுப்பிவிட்டு வளர்ச்சிக்கு வலிமை கூட்டும் புது வரவுகளை மலர்ச்சியோடு மக்கள் தம் மனதார வரவேற்கும் திருநாள் தான் போகி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இன்று தமிழ்மறை உழவர்களின் உயர்வையும் சிறப்பையும் எடுத்துரைக்கிறது. அப்படி உழுதுண்டு வாழும் பழுதற்ற தமிழர்களின் உழைப்பு திருநாளே தமிழர் திருநாளாம் தை திங்கள் முதல் நாளான பொங்கல் திருநாள். பெரும்பொங்கல் என்று அழைக்கப்படும் இந்த நாளில் உழவர்களின் உன்னத நாயகனாக இருக்கும் சூரிய பகவானை போற்றும் வகையில் இந்த நாளில் கதிரவனுக்கான படையில் வெற்றிலை, பாக்கு, தேங்காய் மற்றும் முக்கணிகளுடன் இஞ்சியும் மஞ்சளும் கரும்பும் அருங்கப்புல்லும் பூசணியும் வைத்து அனைவரும் கூடி புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று முழங்கி நெஞ்சில் நன்றியும் நெய்யமும் பொங்க விடியல் நாயகனை தொழுது வணங்கும் நாள் தான் பெரும்பொங்கல் திருநாள். பெரும் பொங்கலுக்கு அடுத்த நாளான மாட்டு பொங்கல் உழவுக்கு உறுதுணையான மாடுகளை நன்றி உணர்வோடு மதித்து போற்றிடும் திருநாளாக திகழ்கிறது. இந்நாளில் உழவர்கள் தன் பெரும் செல்வமாக கருதும் மாடுகளை குளிப்பாட்டி அழகுபடுத்தி கழுத்தில் சலங்கை கட்டி கொம்பில் வண்ணங்கள் பூசி நெற்றியில் மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைத்து பொங்கலிட்டு வணங்குவர். மாட்டு பொங்கலை தொடர்ந்து எருது விடும் திருவிழா நடைபெறும். இவ்விழா மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, எருது கட்டு என்ற வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுவது வழக்கம். பண்டைய காலத்தில் இவ்விழாவை ஏறுதழுவுதல் என்று அழைப்பர். அக்காலத்தில் இவ்விழாவில் வெற்றி பெறும் ஆடவரை பெண்கள் விரும்பி மணப்பர் என்பது தனி செய்தி. பொங்கல் பண்டிகையில் கடைசி நாளாக வருவது காணும் பொங்கல். நம்மை சுற்றி உள்ள மக்களையும் பெரியவர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் அவர்தம் இல்லம் சென்று வணங்கி அன்பொழுக உரையாடி மகிழ்தலே திருநாளின் நோக்கம். நம் மண்ணின் மனத்தை உணர்த்தும் வகையில் கும்மி, கோலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளும் இளம் பெண்களின் ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளும் இந்த நாளுக்கு சிறப்பை சேர்க்கின்றன. மேலும் இந்த நாளை நாம் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம். இப்படியான பொங்கல் விழாவினால் மக்களிடையே பகைமை மறந்து ஒற்றுமை உண்டாகிறது, நட்புறவு வளர்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பொங்கல் விழா நம் மனதில் புதிய எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது. அனைவருக்கும்